தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். ஸோ இது வந்து 12th உள்ள ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன். இதில் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வங்காளத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் இயல்பையும் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வது. ஸோ வங்காளத்தில் சுதேசி இயக்கம் இந்த மாதிரி இருந்துச்சு. பிரிட்டிஷ் இந்திய அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகளை அறிந்து கொள்வது. 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு இந்திய தேசிய காங்கிரஸ் இட்டு சென்ற நிகழ்ச்சிகளை கண்டறிவது. வங்காளத்து புரட்சிகர தீவிர தேசியவாதத்தை நன்கு தெரிந்து கொள்வது. தமிழகத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்க போராட்டங்களோடு அறிமுகமாதல். சிதம்பரம், வே. சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் வகித்த பங்கினை திறனாய்வு செய்தல். ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையுமே நம்ம லைன் பை லைனாக தான் ரீட் பண்ணணும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ பாக்ஸ் கண்டென்ட்டும் பாட சுருக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த பாடத்தை பற்றி நமக்கு ஒரு ஓவர் வியூ கிடச்சிரும். வங்காளம் 1905 to 1911 ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். வங்காளம் ஒரே பகுதியாக தான் இருந்திருக்கு. அதில் கிழக்கு வங்காளம் க்ரீன் கலராக பிரிச்சுருக்காங்க. தனியாக அசாம்லாம் இருக்கு இல்லையா, அதை கிழக்கு வங்காளம்னும் கீழே இருக்கிறத வங்காளம்னும் பிரிச்சுருக்காங்க. கிழக்கு வங்காளம் மற்றும் அசாம் 1905 to 1911 அவங்களோட டோட்டல் கிலோமீட்டர் ஸ்கொயர் பகுதி ஏரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2,75,938. அதே இது மக்கள் தொகை 31 மில்லியன். முஸ்லீம் 18 மில்லியன். முஸ்லீம் பர்சன்டேஜ் 58.06. சரியா? இது வங்காளத்தில் 1905 to 1911 பகுதி பார்த்தோன்னா 3,66,692 மொத்தமாக கிலோமீட்டர் ஸ்கொயர்டு. அங்கே மக்கள் தொகை 54 மில்லியன். அதில் முஸ்லீம்கள் 9 மில்லியன் தான், 16.67% தான். ஸோ அதனால தான் இந்த வங்கத்தை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. முஸ்லீம் அதிகமாக இருக்கிற பகுதியை தனியாகவும் முஸ்லீம் கம்மியாக இருக்காத தனியாகவும் பிரித்து. ஸோ இது வங்க பிரிவினைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வங்க பிரிவினை அப்படின்னாலே நமக்கு முக்கியமான ரோல் அப்படின்னா யார்? இந்த கர்சன் பிரபு தான். வங்க பிரிவினைனாலே நமக்கு யார் ஞாபகம் வரணும்னா இந்த கர்சன் பிரபு தான் ஞாபகம் வரணும். ஸோ வங்க பிரிவினை எந்த வருஷம்னு கேட்டோன்னா 1905. அடுத்த ஒரு பாக்ஸ் இருக்குது. சுதேச சிந்தனையின் பரிணாம வளர்ச்சி. விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் முதலாக 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலும் பின்னர் 1920 மகாத்மா காந்தியடிகளின் தலைமையிலும் ஒரு தத்துவமானது. அதாவது சுதேசி அப்படிங்கிற எண்ணம் முதல்ல எப்படி வந்துச்சு அப்படின்னா 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலையும் 1920 மகாத்மா காந்தியடிகளாலையும் இந்த சுதேசி அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் முதலாக 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலும் 1920 மகாத்மா காந்தியடிகளின் தலைமையிலும் ஒரு தத்துவமானது. சுதேசி என்பதன் பொருள், சுதேசி அப்படிங்கிறதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவரது சொந்த நாடு. சுதேசி அப்படின்னா என்னதுன்னா ஒருவரது சொந்த நாடு, ஒருத்தங்களோட சொந்த நாடு அப்படிங்கிறது தான் இந்த சுதேசி அப்படிங்கிறதோட மீனிங். இத்தத்துவத்தின் தோற்றமானது 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த் ரானடே தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இச்சிந்தனையை பிரபலப்படுத்தியதிலிருந்து தொடங்குகிறது. ஸோ சுதேசி அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தங்களுடைய சொந்த நாடு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்காக இருக்குது. ஒருவரது சொந்த நாடு. இது எப்போதுலேருந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1872 பூனால மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவங்க ஒரு சொற்பொழிவு வைக்கிறாங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவங்க ஒரு தொடர் சொற்பொழிவு வைக்காங்க. அதில் தான் அந்த சுதேசி அப்படிங்கிற கொள்கையை பிரபலப்படுத்தியிருக்காங்க. சுதேசி என்பது ஒருவரது சொந்த நாடு என்பதாகும். இத்தத்துவத்தின் தோற்றமானது 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த் ரானடே தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் சிந்தனையை பிரபலப்படுத்தியதிலிருந்து தொடங்குகிறது. ரானடேயின் கருத்துப்படி ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும். அதாவது ரானடே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரானடேயின் கருத்துப்படி ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும்.
அதாவது ஒருவருடைய சொந்த நாட்டில் ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொருட்களுக்கு வந்து அதோட பயன்பாடு கம்மியாக இருந்தால் கூட மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும். குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் அதனோட பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட, நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அதை தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. கதர் தான் நம்ம நாட்டோடது, நம்மளுடைய சொந்த நாட்டில் உற்பத்தி செஞ்சது. ஆனால் நமக்கு வந்து வெளிநாட்டு ட்ரெஸ்ஸை வாங்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு, அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், மேபி அது வந்து ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், கம்மியான ரேட்டில் பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடான ட்ரெஸ்ஸு. அப்படி இருந்தால் கூட ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு, கதர் நம்மளுடைய நாட்டில் சொந்தமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருள், அப்பொருட்களோட பயன்பாடு நமக்கு என்ன தான் கம்மியான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தாலும் அதுக்கு தான் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுதேசின்னு சொல்கிறோம். சரியா? இது யாருடைய கருத்து? ரானடேயோட கருத்து. எம்ஜி ரானடேன்னு சொல்கிறோம் இல்லையா, மகாதேவ் கோவிந்த் ரானடே, அவரோட கருத்து தான் இது. 1920களில் காந்தியடிகள் இதை அனைத்து இந்தியர்களுக்கும் தாங்கள் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து சுதேசி சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுத்தார். ஸோ இவர் வந்து 1920களில் காந்தியடிகள் வந்து அனைத்து இந்தியர்களுக்கும் தாங்கள் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து சுதேசி சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுத்தார். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1920களில் காந்தியடிகள் வந்து அனைத்து இந்தியர்களும் தாங்கள் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைச்சு செய்கிறாரு. அனைத்து இந்தியர்களும் தாங்கள் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து சுதேசி சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுத்தார். சுதேசி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புதிய கண்டென்ட்டை கொடுத்தாச்சு. 1920களில் காந்தியடிகள் இதை அனைத்து இந்தியர்களும் தாங்கள் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைச்சு சுதேசி அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்து ஒரு புதிய பொருளை கொடுத்தார். காந்தியடிகளை பொறுத்தமட்டில் சுதேசி என்பது ஒருவர் தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துவது என்பது மட்டுமல்ல. அவர் பின்வரும் வார்த்தைகளில் சுதேசியை விளக்குகிறார். ஸோ காந்தியடிகள் வந்து இதுக்கு ஒரு நியூவாக ஒரு கான்செப்ட் கொடுக்குறாரு. என்னதுன்னா, அவரை பொறுத்தமட்டில் சுதேசி அப்படிங்கிறது வந்து ஒருவர் தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துறது அப்படிங்கிறது கிடையாது, பயன்படுத்துவது என்பது மட்டுமல்ல. அவர் பின்வரும் வார்த்தைகளில் சுதேசி அப்படிங்கிற கான்செப்டை வந்து விளக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம். அது வெகு தொலைவில் இருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகிலேயே, சுதேசி அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம பலம். அது வந்து வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகில் உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மற்றவர் மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நேற்று வந்து நாங்கள் மார்க்கெட் போமச்சில் உருளைக்கிழங்குல வந்து 2 டைப்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து ஊட்டி உருளைக்கிழங்கு, இன்னொன்று வந்து ஆக்ரா உருளைக்கிழங்கு. ஆக்ரா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, ஊட்டி உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ நான் ஆக்ரா உருளைக்கிழங்கு எடுத்தேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் வீட்டுக்காரங்க வந்து நம்ம வந்து ஆக்ராவில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஊட்டி உருளைக்கிழங்கு வாங்கினோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து டெவலப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து காஸ்ட்லியாக இருந்தாலுமே பக்கத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ ஈஸியாக நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி வந்திருக்கும். அதில் வந்து எந்த விதமான அந்த ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிற கண்டி சேர்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி கெமிக்கல்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கும் பெனிஃபிட்டு, நம்மளை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் வந்து அந்த சுதேசி அப்படிங்கிற வேர்டோட மீனிங்காக வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ சுதேசி அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம பலம். வெகு தொலைவிலிருந்து கிடைக்கிறத வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு வெகு பக்கத்தில் அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கு உள்ளவங்களால் தயார் செய்யப்பட பொருட்களை வந்து அதை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்படியான தொழில்கள் வந்து இங்கு தேவைப்படுகின்றனவோ, எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுதேசி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் அப்படிங்கிற எண்ணம் வந்து முதல்ல 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களால் தான் முன்வைக்கப்பட்டுச்சு.
1920களில் மகாத்மா காந்தியடிகளின் தலைமையிலும் ஒரு தத்துவமானது. 1920 மகாத்மா காந்தியடிகளோட தலைமையில் ஒரு தத்துவமாக இது மாறிடுச்சு. சுதேசி அப்படிங்கிறது வந்து ஒருவரது சொந்த நாடு அப்படிங்கிறதா அதோட மீனிங். இத்தத்துவத்தின் தோற்றம் 1872 பூனாவில் வந்து மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவங்க தொடர் சொற்பொழிவுகள் நடத்துகிறாங்க. அப்போ தான் அது வந்து ஃபேமஸ் ஆகுது. ஸோ ரானடே வந்து அதான் எம்ஜி ரானடேயோட கருத்துப்படி ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும். 1920களில் காந்தியடிகள் இதை அனைத்து இந்தியர்களுக்கும் தாங்கள் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து சுதேசி சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுத்தார். காந்தியடிகளை பொறுத்தமட்டில் சுதேசி அப்படிங்கிறது ஒருவர் தன்னுடைய சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அவர் பின்வரும் வார்த்தைகளில் சுதேசியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சுதேசி அப்படிங்கிறது வந்து நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம். அது வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உருவாகிவிட்டது. அதாவது நம்ம வந்து மேலை கல்வியை கற்றா கூட அது எந்த மொழியில் தான் கற்கணும், வட்டார மொழியில் தான் கல்வி வந்து கண்டிப்பாக கற்பிக்கப்படணும் அப்படிங்கிற கருத்து வந்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே 1902 யாருன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவங்க, சரியா, சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவங்க என்ன தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விடிவெள்ளி கழகம். ஸோ இந்த விடிவெள்ளி கழகம் நமக்கு ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், சரியா, டான் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விடிவெள்ளி கழகம் யாரால் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவங்களால தான் நிறுவப்பட்டுச்சு. எந்த வருஷம்னா 1902. ஸோ அப்போ தான் இந்த வட்டார மொழிகளில் கல்வி அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. விடிவெள்ளி கழகம் அப்படிங்கிறதோட முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் எப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னா 1905 நவம்பர் 5 வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த லெசன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைன் பை லைனாக நம்ம வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இதில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட்டையும் பாட சுருக்கத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு ஐடியாவோட ஃபஸ்ட்லேருந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணலாம். அடுத்த ஒரு பாக்ஸ் இருக்குது. பேரரசுக்கு எதிரான வ.உ. சுப்பிரமணிய சிவா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் சில பகுதிகள். நவம்பர் 4, 1908. அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பேரரசுக்கு எதிராக வ.உ. சுப்பிரமணிய சிவா 2 பேருக்கும், வ.உ.சிக்கும் சுப்பிரமணிய சிவா இவங்க 2 பேருக்குமே வழக்கு போட்டு அதில் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்போட சில பகுதிகள் தான் இது. நவம்பர் 4, 1908. நவம்பர் 4, 1908. ஆட்சிக்கு எதிரான மக்களை தூண்டுவது அது எப்போதானாலும் சரி மிக மோசமான குற்றம் என்றே எனக்கு தோன்றுகிறது. அதாவது ஒன்றும் இல்லை, மக்களை வந்து ஆட்சிக்கு எதிராக தூண்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எப்போதுமே மிக மோசமான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இம்மாகாணத்தில் இவ்வகைப்பட்ட வழக்குகளில் இதுவே முதல் வழக்கு என்பது உண்மை. ஆனால் இக்குற்றம் கால் ஊன்றுவதற்கு எந்த மாகாணங்களிலெல்லாம் இடத்தை பெற்றுவிட்டதோ அவைகளில் நிலவும் இப்போதைய நிலைமைகள் மிதமான தண்டனைகளான சில மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 1 அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனைகளானது தகுதியற்றோருக்கு வழங்கப்பெற்ற சலுகைகள் என சுட்டி காட்டுவதாய் தோன்றுகிறது. தண்டனையின் குறிக்கோளானது குற்றவாளிகளுக்கு மட்டுமல்ல, அவருடைய முன்னுதாரணத்தை பின்பற்ற விளையும் மற்றவர்களுக்கும் அச்சமூட்டுவதாய் அமைய வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து புரட்சி பண்ணுறாங்க, அந்த இடத்துல மட்டும் அது நிற்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து கால் ஊன்றணும் அப்படின்னா எந்தெந்த மாகாணங்கள்லாம் இடம் கிடைக்கும் அங்கெல்லாம் போய் கால் ஊன்றக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவைகளில் நிலவும் இப்போதைய நிலைமைகள் மிதமான தண்டனைகளான சில மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 1 அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனைகளானது தகுதியற்றோருக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் என சுட்டி காட்டுவதாய் தோன்றுகிறது. இவங்களுக்கு வந்து நம்ம கம்மியான தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸி.
தண்டனையின் குறிக்கோளானது குற்றவாளிகளுக்கு மட்டுமல்ல, அவருடைய முன்னுதாரணத்தை பின்பற்ற விளையும் மற்றவர்களுக்கும் அச்சமூட்டுவதாய் அமைய வேண்டும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இயேசு சிலுவையில் அரைஞ்ச கதை தான்ப்பா இது. ஸோ இயேசு புரட்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மற்ற அந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுக்கெல்லாம் அது பயமாக இருக்குது. ஸோ புரட்சி பண்ணி இயேசுக்கு சிலுவையில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அது இயேசுக்கு மட்டும் கிடைச்ச தண்டனை கிடையாது. இயேசுவை மாதிரி யாரெல்லாம் விழிப்புணர்வு மக்களுக்கு ஊட்டணும், புரட்சி பண்ணணும், மக்களுக்கு கற்பிக்கணும், அவங்களுடைய கண்களை திறக்கணும்னு யோசிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அப்போ இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்களே, நம்மளையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அவங்களுக்கு மற்றவங்க யாரெல்லாம் அப்படிலாம் தேசியத்தை பரப்பணும்னு யோசிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், அச்சம் ஊற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ ஒரு புரட்சியாக முடிந்துவிட்ட ஒரு அரசு எதிர்ப்பு இயக்கத்தை கையாள வேண்டியுள்ளது. கலகங்களை அடக்கும் போது இழைக்கப்பட்ட உயிர்களுக்கு தார்மீக அடிப்படையில் இவர்களை பொறுப்பாவர் என்பது அவர்களை கைது செய்தலில் உறுதியாகிவிட்டது. ஸோ கலகங்களை அடக்கும்போது இழைக்கப்பட்ட உயிர்களுக்கு தார்மீக அடிப்படையில் இவங்க தான் பொறுப்பு. ஸோ இது மூலமாக நிறைய கலகம் வருது. இது ஒரு புரட்சியாக முடியுது. ஸோ அரசு எதிர்ப்பு இயக்கமாக ஆகிற பட்சத்தில் அதில் எத்தனை உயிர்கள் இழக்குதோ அத்தனை உயிர்களுக்கும் இவங்க தான் பொறுப்பு. ஸோ இவங்களுக்கு நம்ம மேஜர் தண்டனை நம்ம கொடுக்கலாம், அவர்களை கைது செய்கிறது கண்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸில் ஒன்றுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எப்படி தண்டனை ஏமாற்றி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட சுருக்கம். வங்க பிரிவினையால் ஏற்பட்ட சுதேசி இயக்கங்கள் காலனிய எதிர்ப்பு இயக்க வரலாற்றில் முக்கிய திருப்புமுனைகள் ஆகும். முதல்ல வங்க பிரிவினை நடக்குப்பா 1905. ஸோ அதனால் சுதேசி இயக்கம் தொடங்குது. சுதேசி இயக்கங்கள் காலனிய எதிர்ப்பு இயக்க வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையாக இருக்குது. இது சுதேசி இயக்கங்கள் அரசியல் பரப்புரைகளுக்கு புதிய செய்முறைகளை வடிவமைத்ததோடு இவ்வியக்கம் சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகளின் காலப்பகுதி உட்பட ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பை தக்க வைப்பதற்கான ஊக்கத்தையும் கொடுத்தது. அரசியல் பரப்புரைகளுக்கு புதிய செய்முறைகளை வடிவமைத்ததோடு இவ்வியக்கம் சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகளின் காலப்பகுதி உட்பட ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பை தக்க வைப்பதற்கான ஊக்கத்தையும் கொடுத்தது. சுதேசி இயக்கத்தின் போது ஆங்கிலத்தில் உரையாற்றுவது மாற்றத்திற்கு உள்ளாகி சுதேச மொழிகளில் வட்டார மொழிகளில் சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டது. செய்தி பரிமாற்றத்திலும் ஒரு புரட்சி ஏற்பட்டது. ஸோ அங்கே நிறைய மீட்டிங்ஸ் வைக்காங்கல்ல, அதிலெல்லாம் ஆங்கிலத்தை அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, வட்டார மொழிகளில் பேசுகிறாங்க, சொற்பொழிவுகள் எல்லாமே நிகழ்த்துறாங்க. இது ஒரு செய்தி பரிமாற்றத்திற்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்துது. சுதேசி இயக்கம் வன்முறையின் மீது நாட்டம் கொண்ட இளைஞர்கள் உருவாவதற்கு வழிகோலியது. ஸோ வன்முறை மேலே குதிராம் போஸ், பகத்சிங் அந்த மாதிரி வன்முறை மேலே நாட்டம் கொண்ட இளைஞர்கள் உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்குது. வரலாறு, இலக்கியம், நாட்டுப்பற்று, தேசியம் தொடர்பாக பிராந்திய மொழிகளில் உருவான கவிதைகள் ஆகியவை மீது ஆர்வத்தை ஏற்படுத்துவதில் சுதேசி இயக்க சூழல் செழிப்பான பங்களிப்பை செய்தது. வரலாறு, இலக்கியம், நாட்டுப்பற்று, தேசியம் தொடர்பாக பிராந்திய மொழிகளில் உருவான கவிதைகள் ஆகியவை மீது ஆர்வத்தை ஏற்படுத்துவதில் சுதேசி இயக்க சூழல் செழிப்பான பங்களிப்பை செய்தது. ஸோ வரலாறு, இலக்கியம், நாட்டுப்பற்று, தேசியம் இது தொடர்பாக பிராந்திய மொழிகளில் உருவான கவிதைகள், நிறைய கவிதைகள் உருவாகியிருக்கு. வரலாறு, இலக்கியம், நாட்டுப்பற்று, தேசியம் தொடர்பாக பிராந்திய மொழிகளில் உருவான கவிதைகள் ஆகியவை கவிதைகள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துவதில் சுதேசி இயக்க சூழல் செழிப்பான பங்களிப்பை செய்தது. தேசியவாதிகளின் மீது ஆங்கிலேயர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதால் தீவிர தேசியவாதிகள் தங்கள் கொள்கை முழக்கங்களை பரந்துபட்ட பொருளாதார குறைபாடுகளோடும் பெருவாரியான பொதுமக்களோடும் இணைப்பதில் தோல்வியடைந்தனர். ஸோ தேசியவாதிகள் மேலே ஆங்கிலேயர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுட்டாங்க. அது தீவிர தேசியவாதிகள் தங்கள் கொள்கை முழக்கங்களோடு பரந்துபட்ட பொருளாதார குறைபாடுகளோடும் பெருவாரியான பொதுமக்களோடும் இணைப்பதில் தோல்வியடைந்தனர். ஸோ தேசியவாதிகள் இருக்காங்க, தேசியவாதிகள் மேலே ஆங்கிலேயர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனால அடுத்தடுத்த பட்ச தேசியவாதிகள் தங்கள் கொள்கை முழக்கங்கள் பரந்துபட்ட பொருளாதார குறைபாடுகளோடும் பெருவாரியான பொதுமக்களோடும் இணைக்கிறதுல அவங்களுக்கு தோல்வி. இந்துக்களை திரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட மதமும் மத குறியீடுகளும் முஸ்லீம்களை அந்நியப்படுத்தின. ஸோ இந்துக்களை எப்படியாவது ஒருங்கிணைச்சிடணும் அப்படின்னு அந்த கணேச வழிபாடு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணுவாங்க. ஸோ அது முஸ்லீம்களை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இதை பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வங்க பிரிவினை, அதுக்கப்புறம் தான் சுதேசி இயக்கம். ஃபஸ்ட்டு வந்து பரப்புரைகள் எல்லாமே வந்து அரசியல் பரப்புரைகளுக்கு வந்து புதிய செய்முறைகளை வந்து இது வடிவமைச்சிருக்கு. இந்த இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகளின் காலப்பகுதி உட்பட ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பை தக்க வைப்பதற்கான ஊக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. சுதேசி இயக்கத்தின் போது ஆங்கிலத்தில் உரையாற்றுவது மாற்றத்திற்கு உள்ளாகி சுதேச மொழிகளில் வட்டார மொழிகளில் சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்ட செய்தி பரிமாற்றத்திலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. சுதேசி இயக்கம் வந்து வன்முறை மீது நாட்டம் கொண்ட இளைஞர்கள் உருவாகிறதுக்கு வழிகோலியது. வரலாறு, இலக்கியம், நாட்டுப்பற்று, தேசியம் தொடர்பான பிராந்திய மொழிகளில் நிறைய கவிதைகள்லாம் உருவாகி அது வந்து சுதேசி இயக்க சூழல் செழிப்பாகிறதுக்கு பங்களிப்பு செஞ்சுருக்கு. தேசியவாதிகளின் மீது ஆங்கிலேயர்கள் வன்முறையை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. அதனால் தீவிர தேசியவாதிகள் தங்கள் கொள்கை முழக்கங்களை பரந்துபட்ட பொருளாதார குறைபாடுகளோடும் பெருவாரியான பொதுமக்களோடும் இணைப்பதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்துக்களை திரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட மதமும் மத குறியீடுகளும் முஸ்லீம்களை வந்து அந்நியப்படுத்திடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த லெசனில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் பை லைனாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.